ಮೊದಲನೇ ಸರ್ವಿಸಲ್ಲಿ ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡಿದನು. முதலாவது ஆராதனையிலே கர்த்தர் தெளிவாக நம்மோடு பேசினார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த காலை வேளையில் கூட இப்பொழுதும் நம்மோடு கூட பேச, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவர் உயிரோடு இருக்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. 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 ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನಾನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತ ವಿಷಯ, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ಒಂದು ಕ್ವೆಶ್ಚನ್. ಇದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆರಂಭಿಸ್ತದೆ, ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆರಂಭಿಸ್ತದೆ. ஒரு கேள்வியின் மூலமாக நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். So it says, where is your eyes? உங்களுடைய கண்கள் எதின் மேல் நோக்கமாய் இருக்கிறது? ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು எதை நோக்கி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಏನು ನೋಡುತ್ತಿವೆ? உங்கள் கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? ರೈಟ್. ಇಂಗ್ಲಿಷ್ல where is your eyes? உங்கள் கண்கள் எங்கே இருக்கிறது? ಸೊ ಇಟ್ ಇಸ್ ಏನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ನಾಚಿಕೆ, ಸಾರಿ, ಒಂದು ಸಂತೋಷವಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ஒரு சந்தோஷமான ஒரு கேள்வியா இருக்கிறது. ಇದಕ್ಕೆ ನೀವು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಈಸಿಯಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ, ನನ್ನ ಕಣ್ಣ ಹತ್ರನೇ, என்னப்பா என் கண்ணில் தான் இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ಆಮೆನ್. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ನಾನು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, நான் எங்க இருக்குன்னு கேட்கல, ಯಾವುದು ಮೇಲೆ ಆತ್ಕೊಂಡಿದೆ, எதின் மேல் நோக்கமாய் இருக்கிறது, ಅದು ಏನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ, எதை பார்த்து கொண்டிருக்கிறது. ಆಮೆನ್. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದೆ. ಆಮೆನ್. ಕಣ್ಣುಗಳು ನೋಡ್ತಾ ಇದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೇವೆ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ, நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿ ಇದೆ? என்னுடைய கண்கள் எங்கே இருக்கிறது? ಕೀರ್ತನೆಗಾರನು ಸೂಪರ್ ಆಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. ಸಂಗೀತಕಾರன் அழகா எழுதி இருக்கிறார். 123ನೇ ಕೀರ್ತನೆ 123வது சங்கீதம் 1-2 ವಚನ ಓದಿ. முதலாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் நாம் வாசிப்போம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆಸೀನನಾಗಿರುವ ಆತನೇ, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ಎತ್ತಿದ್ದೇನೆ. ಯಜಮಾನನ ಕೈಯನ್ನು ದಾಸನ ಕಣ್ಣುಗಳು, ಯಜಮಾನಿಯ ಕೈಯನ್ನು ದಾಸಿಯ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವ ಪ್ರಕಾರವೇ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮ ಯೆಹೋವನ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾ. ರೈಟ್. ರೈಟ್. ನಮ್ಮ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮ ತಂದೆಯ ಕಡೆಗೆ ನನ್ನ ಕಣ್ಣು ಏನ್ ಮಾಡ್ತಿದಂತೆ, ನೋಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಕೀರ್ತನೆಗಾರ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದೆ? எங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம்? ಕರ್ತನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ. கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮ ತಂದೆಯ ಕಣ್ಣನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. பரலோகத்தில் இருக்கிற என் ಅಪ್ಪಾವಿನ ಕಣ್களை ನೋಕಿ ಕೊಂಡಿರುக்கிறோம். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆದರೆ ಇವಾಗ ನಮ್ಮ ಜೀವನ, ಇವತ್ತಿನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, ದೇವ್ರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅದೇ ಕೀರ್ತನೆಗಾರ ಇನ್ನೊಂದು ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, 119ನೇ ಕೀರ್ತನೆ 37ನೇ ವಚನ. இன்றைய சூழ்நிலைகளில் நாம் இந்த தேவனை நோக்காமல் வேறு காரியங்கள் நாம் நோக்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறோம். 119வது அதிகாரம் சங்கீதம் 37வது வசனம், ಅದನ್ನ ಫಸ್ಟ್ ಪಾರ್ಟ್ ஏ பார்ட் மாத்திரம் வாசிங்க. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ? ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿದೆ. இன்றைக்கு என்னுடைய கண்கள் எங்கே இருக்கிறது? மாயையான காரியங்கள் மீது இருக்கிறது. ಕೀರ್ತನೆಗಾರನು 123ರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣಿದೆ. கீர்த்தனை சங்கீதக்காரன் பரலோகத்தில் இருக்கிறது என் கண்கள், பரலோகத்தில் இருக்கிறவரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று ಅದೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿದೆ. அதே சங்கீதக்காரன் இன்னொரு இடத்தில் சங்கீதத்திலே மாயையான காரியங்கள் மீது என் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி, ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ? என்னுடைய கண்கள் எங்கே இருக்கிறது? ದೇವರ ಮೇಲೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾದಂತ? நம்முடைய கண்கள் தேவன் மீது இருக்கிறதா அல்லது மாயையின் மீது இருக்கிறதா? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ மாயையான காரியங்கள் என்று சொன்னால், ಇವತ್ತು ನಾನು ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕೊಡ್ತೇನೆ ನೋಡಿ. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ಏನಾದರೂ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಬಂದ್ರೆ, ಕಾಯಿಲೆ ವ್ಯಾಧಿ, ஏதாவது வியாதிகள் வரும்போது, ಕಾಯಿಲೆ ಬರುವಾಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஏதாவது வியாதிகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ? உடனே நம்ம கண் எங்க போகுது? டாக்டர். ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್, அதாவது ಮುಖ್ಯமான நபர்கிட்ட போகும். ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಏರಿಯಾಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಇದಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ವಾಸಿ ಆಗುತ್ತೆ. அந்த ஸ்பெஷலிஸ்ட் போனா நல்லா ஆகுது அப்படின்னு சொல்லி அங்க போவோம். ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮಾಯವಾದಂತ ಕಾರ್ಯ,
என்னுடைய கண்கள் மாயான காரியங்களை நோக்கி ಆ இருக்கிறது. ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯ ಆ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ನೋಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ. மாயான காரியங்களை பார்த்து ஸ்பெஷலிஸ்டை நோக்கி ஓடுகிறவராய் இருக்கிறோம் நாம். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡೋಣ ಹೇಳಿದೆ ಯಾರು ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲ, யாருமே ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் சொன்னேன், ಅವ್ರು ಕೊಡುವಂತ ಯಾವ ಚಿಕಿತ್ಸೆಯು ನಿಮ್ಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಡುವುದಿಲ್ಲ. எந்த டாக்டரும் அவங்க கொடுக்கிற வைத்தியம் நம்மை சுகப்படுத்துகிறது இல்ல. ಆಮೆನ್ ஆமென். ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡುವುದು ಅವರು, ಆದರೆ ಸೌಖ್ಯ ಕೊಡುವರು ನಮ್ಮ ದೇವರು. ஹalleluya. சிகிச்சை கொடுப்பது அவங்க, ஆனா சுகம் கொடுப்பது கர்த்தர். ಆಮೆನ್ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ ஆமென். ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿರ್ತಾರೆ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಅಂತ ಹಾಕಿರ್ತಾರೆ, ಕೆಳಗಡೆ ಒಂದು ಚಿಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಧದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹಾಕಿರ್ತಾರೆ, ಮೆಡಿಕಲ್ ಪ್ರಾಕ್ಟೀಷನರ್. போர்டுல போட்டிருப்பாங்க ஸ்பெஷலிஸ்ட், நான் அப்புறம் கீழே போட்டிருப்பாங்க மெடிக்கல் பிராக்டிஸ்னு போட்டிருப்பாங்க. ಹಂಗಂದ್ರೆ ಏನು? அப்படின்னா என்ன? ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವವರು, பிராக்டிஸ் செய்ய முயற்சி பயிற்சி செய்கிறவர்கள். ನಿಮ್ಮ ಇಟ್ಕೊಂಡೇ ಅವ್ರು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ என்னை உங்களையும் வச்சு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ಆಮೇನ್ ஆமென். ಅವರು MBBS ಓದುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ಕೊಡಲ್ಲ, MBBS படிக்கும் போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ಬರೀ ನಾರ್ಮಲ್ ಮಾತ್ರ, ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅದು ಮಾತ್ರ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. அந்த இடத்துல தியரி ಮಾತ್ರ தான் சொல்லி கொடுப்பாங்க. ಆದ್ರೆ ಇವಾಗ ಬರುವಂತ ಒಂದೊಂದು ಕಾಯಿಲೆಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಇರುತ್ತೆ. ஆமா, ಅದು ಹೆಂಗ್ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ಅಭ್ಯಾಸ. ஒவ்வொரு நாளும் புது புது வியாதிகள் வரும்போது என்னையும் உங்களையும் வச்சு தான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೊ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿರಬಾರ್ದು, என்னுடைய கண்கள் எங்க இருக்க கூடாது? ವ್ಯರ್ಥವಾದಂತ ಏನು ಕಾಯಿಲೆ ಬಂದ್ರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಡಾಕ್ಟರ್ ನೋಡಬಾರ್ದು, ಯಾರು ನೋಡಬೇಕು? ದೇವರು ನೋಡಬೇಕು. ஆமென். வியாதி வரும்பொழுது உடனே டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தரை பார்த்துடணும். ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಹಣಕಾಸು ವಿಷಯ ಬಂದ್ರೆ, பண பிரச்சனை வரும்போது என்ன செய்யறோம்? ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತದೆ? உடனே நம்ம கண்ணு எங்க போகுது? ಲೋನ್, ಬ್ಯಾಂಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳೋದು, ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, ತುಂಬಾ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಸ್ ಇರುತ್ತದೆ, நிறைய ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್. ಸೊ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಕಣ್ಣು ಯಾವಾಗಲೂ ಲೋನ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಪ್ಲೈ ಮಾಡಬೇಕು, ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಲೋನ್ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಿರ್ತೇವೆ. உடனே லோன் கிடைக்கும்னு சொல்லி அந்த லோனை தான் நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கு நம்ம கண்கள். ಅದೆಲ್ಲ ವ್ಯರ್ಥ. அதெல்லாம் மாயையா இருக்கிறது. ಕಷ್ಟ ಬರುವಾಗ ದೇವರು ನೋಡಬೇಕು, கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். ಆಮೆನ್ ஹalleluya. ಆಮೆನ್ ஆமென். ಓದು ವಾರದಲ್ಲಿ ಶನಿವಾರದಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯೂಸ್ ನೋಡ್ದೆ ನಾನು. போன வாரம் சனிக்கிழமை ஒரு செய்தியை நான் கேட்டேன். ಮಹಾರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಾಳಿ ಕಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮದುವೆ ನಿಂತೋಯ್ತು. கல்யாணம் திருமணம் ஆகிற சமயத்துல மகாராஷ்டிராவில் நின்று போயிடுச்சு கல்யாணம். ಯಾಕೆ ನಿಂತೋಯ್ತು? எதுக்கு நின்று போச்சு? ನೋಡಿದ್ದೀರ ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಬಂತು, ಸಿಬಿಲ್ ಸ್ಕೋರ್ ಲೋ ಆಗಿತ್ತು, அந்த மாப்பிள்ளைக்கு சிபில் ஸ்கோர் லோவா இருந்துச்சாம். அது ಏನಾಯ್ತು, ಮದುವೆನೇ ನಿಂತು, அதுக்காக கல்யாணமே நின்னுடுச்சு. ಅಂದ್ರೆ ಅವರ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ? அவங்க கண்ணு எங்க இருக்கு பாருங்க? ಸಿಬಿಲ್ ಸ್ಕೋರ್ ಮೇಲೆ, சிபில் ஸ்கோர் மேல இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿ ಮೇಲೆ? ஏன் கண்கள் எங்க இருக்கு? ನಮ್ಮ ದೇವರ ಮೇಲೆ, ஏன் ಕರ್ತರ್ ಮೇಲೆ இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலೂಯಾ ஆமென். ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಏನಾದರೂ ನಾವು ನೋವು ಬರುವಾಗ, ஏதாவது வலிகள் வரும்போது, ಇಲ್ಲ ನಮಗೆ ಏನೋ ಒಂದು ಕಷ್ಟ ಸಂಕಷ್ಟ ಬರುವಾಗ, பாடுகள் வரும்பொழுது ನಾವು ಅನ್ಕೊಂತೀವಿ ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತನಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ, நாம நினைச்சுக்கிறோம் ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತೆ, நண்பர்களிடத்துல போய் சொன்னா கொஞ்சம் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ಅದೆಲ್ಲ சொல்லி. ವ್ಯರ್ಥ, அதெல்லாம் மாயே தான். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆಮೆನ್. ಸಂಕಟಗಳು ಬರುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೌನ್ಸಿಲರ್ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. பாடுகள் வரும்போது சில பேர் ஆலோசனைக்காரர்களிடத்துல போய் நம்ம ಸಲಹೆಗಾರರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ನಮಗೆ ಸಲಹೆ ಸಿಗುತ್ತದೆ, ಹೆಂಗ್ ಜೈಸ್ ಬರ್ಬೋದು ಅಂತ ಅನ್ಕೊಂತಿದ್ದಾರೆ. ஆமா, கவுன்சிலர் அதாவது ஆலோசனை கொடுக்கிறவர்களிடத்துல போய் கேட்டா வெளியில எப்படி வரதுன்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி போகுது. ಆದ್ರೆ ஆனால் ಯಾರನ್ನು ನೋಡಬಾರದು, யாரையும் ಏನೇ பார்க்காமல், ಬಂದ್ರು ಕೂಡ ದೇವರು ನಾವು ನೋಡಬೇಕು. எது வந்தாலும் என் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹalleluya. ಎದುವರೆಗೆ ನಾವು ನೋಡಬೇಕು, எது வரைக்கும் நாம் தேவனை பார்க்க வேண்டும்? ಕೀರ್ತನೆಗಾರನು ಸೂಪರ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಆತ ನಮ್ಮ ಏನದು ಕಟಾಕ್ಷ ಸಿಗುವವರೆಗೂ, ಟಿಲ್ ಹಿ ಶೋಸ್ ಹಿಸ್ ಮರ್ಸಿ ಐ ಹ್ಯಾವ್ ಟು ಲುಕ್. எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் உம்மையை நோக்கி கொண்டிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். ಸೂಪರ್ ಆದ ಒಂದು ಹಾಡು ನಾವು ಈಗ ಆಡಿದೀವಿ ಬೆಳಗ್ಗೆ. இப்பொழுது ஒரு பாடல், அருமையான பாடலை பாடினோம். ಏನ್ ಹಾಡು? என்ன பாடினோம்? ಆ ಕಣ್ಗಳು ಅದು ಒಂದಿದೆ, ಅದು ಫಸ್ಟ್ ಆಡಿದೆ. உதவி வரும். ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? ಕೀರ್ತನೆಗಾರನು 21ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 1ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ನನ್ನ ಕಣ್ಣತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಪರ್ವತ ಕಡೆಗೆ ತೆಗೆಯುತ್ತೆ, ನನ್ನ ಸಹಾಯ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ?
ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಕರ್ತನಿಂದ ಬರುತ್ತದೆ. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உதவி வரும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಆತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಕೊಡ್ತಾನೆ. அவர் எனக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ಆತನಿಂದ ಆಗದೆ ಕಾರ್ಯವಂತ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಆತನಿಂದ ಎಲ್ಲಾ ಆಗುತ್ತವೆ. அவரால் எல்லாம் கூடும். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ஹalleluya. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗೂ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், எல்லா பிரச்சனைகளும், காயிಲೆಗೂ, எல்லா வியாதிகளும், ಯಾವುದೇ ಸಂಕಟವಿರಲಿ, ಯಾವುದೇ ಇರಲಿ, எவ்வளவு கஷ்டங்கள் எதுவாயிருப்பினும் ಉತ್ತರ ಇರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಜಾಗ, பதில் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் ಮಾತ್ರವೇ. தேவனிடம் ಮಾತ್ರமே. ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಆತನಲ್ಲಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அவருக்குள் எனக்கு சகாயம் ಉಂಟು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಇನ್ನೊಂದು ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ, ಎಬ್ರಾಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ, எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே 2ನೇ ವಚನ ಓದಿ. 2வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 12:2. 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. Hebrews chapter 12 verse 2. அவன் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சில் வீற்றிருக்கிறார். ಫಸ್ಟ್ ஆகையால் மேகம் போன்ற அப்படின்னு வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் ಆಮೆನ್ ஆமென். இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ஹalleluya. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಸೂಪರ್ ಆಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ, ಫಿಕ್ಸ್ ಯುವರ್ ಐಸ್ ಆನ್ ಜೀಸಸ್. ஹalleluya. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்களை இயேசுவின் மேலே வையுங்கள் என்று சொல்லி. ಆಮೇಲೆ ನಾವು ಓದಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಿದೆ 2ನೇ ವಚನ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು விசுவாசத்தை பிறக்க செய்கிறவர் ಪೂರೈಸುವನ ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಇಡು. ಆಮೆನ್. விசுவாசத்தை ಸಾಕು ಸಾಕು ಸಾಕು. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவின் மீது உங்கள் கண்கள் இருக்கட்டும் என்று ಆಮೆನ್ சொல்லுகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಅದೇ ಕೆಳಗಡೆ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಒಂದು ಓಟದ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கீழ் இருக்கிற வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஒரு ஓட்ட பந்தயம் எப்படி ஓடப்படுகிறது. ನಮ್ಮ ಜೀವನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಓಟ, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு 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 ஓட்ட பந்தயம் போல. ಎಲ್ಲರೂ ಓಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ಈ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இந்த வசனம் சொல்லுகிறது, ಓಟ ಹೆಂಗ್ ಓಡಬೇಕು, ஓட்ட பந்தயம் எப்படி ஓட வேண்டும், ಶಾಂತವಾಗಿ ಓಡಬೇಕು, ஒழுங்கின்படி ஓட வேண்டும். ಶಾಂತವಾಗಿ ಮಾತ್ರ ಓಡಬಾರದು. ಹೆಂಗ್ ಓಡಬೇಕಂತೆ, ஒழுங்கின்படி மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಓಡಬೇಕು. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டு ஓட வேண்டும். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಇವತ್ತು ನೀವು ಓಟಗಾರರು ನೋಡಿ, இன்னைக்கு இந்த ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற ஓட்ட வீரர்களை பாருங்க. ಇದು ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ಅಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರುವಂತ ಓಟಗಾರರು ಹೆಂಗ್ ಓಡ್ತಾರೆ, ஓட்ட பந்தய வீரர்கள் எப்படி ಓடுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ತುಂಬಾ ಜನ ಇರ್ತಾರೆ, நிறைய பேர் இருக்கிறாங்க, ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಇರುತ್ತದೆ, அங்க நிறைய விளம்பரங்கள் இருக்கிறது, ಅಂಪೈರ್ಸ್ ಇರ್ತಾರೆ, ತುಂಬಾ ಜನರು ಇರ್ತಾರೆ, ಅನೇಕರು இருப்பார்கள். ಅವರೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ಓடுறாங்களா? இல்ல. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, என்ன செய்யறாங்க? ಅವ್ರಿಗೆ ಇರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಲೆಕ್ಕ, ಒಂದೇ ಒಂದು ಗುರಿ, ಏನಂದ್ರೆ ನನ್ನ ಗುರಿ ನಾನು ಮುಟ್ಟಬೇಕು. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இலக்கு, அந்த குறிக்கோளை அடைய வேண்டும். ಇವತ್ತು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಂಡು ಓಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ, அங்க இங்க அவன் பார்த்துக்கிட்டு ஓடினா என்ன நடக்கும், ಅವರ ಲೇನ್ ಅವ್ರು ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಲೇನ್ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಲೇನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡಿ ಗುದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಅವ್ರು ಮುಗ್ಸಕ್ ಆಗುದಿಲ್ಲ. அந்த பந்தயத்தின் அந்த லைன் அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದ ಓಟದಲ್ಲಿ ನಮ್ಮ ಗುರಿ ಒಂದೇ ಇರಬೇಕು, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡಬಾರದು, ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಬಾರದು, ನಮ್ಮ ಗುರಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ. அதே போல நம்முடைய வாழ்க்கை அங்க எங்கும் பார்க்காம இயேசுவை மாத்திரமே பார்த்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಇವತ್ತು ನೋಡಿದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, இன்னைக்கு பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಬೇರೆ ವ್ಯರ್ಥವಾದಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, நம்முடைய கண்கள் மாயையான காரியங்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ಅದೆಲ್ಲ ಬಿಡಬೇಕು, அதை எல்லாவற்றையும் விட வேண்டும் என்று ನಮ್ಮ சொல்கிறார். ಕಣ್ಣುಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರೋ ದೇವನ ಕಡೆಗೆ ಎಲ್ಲ ಇರಬೇಕು. என் கண்கள் பரலோக தேவனை நோக்கி கொண்டே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ರೈಟ್. ಏನ್ ನೋಡಬೇಕು ಅಂತ ನಾವು 3 ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಕ್ಕಿದ್ದೀವಿ. எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ, முதலாவதாக ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಏನಂದ್ರೆ ಫೋಕಸ್
on creator, not on his creation. நான் சிருஷ்டிகர் மேல் என்னுடைய கண்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும், சிருஷ்டிப்பின் மீது அல்ல. ಸೃಷ್ಟಿಯ ಮೇಲಲ್ಲ, சிருஷ்டிப்பின் மீது அல்ல, ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ನೀನು ನೋಡಿ ಓಡಬೇಕು. சிருஷ்டிகர்த்தர் மேல் என் கண்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಗಮನ ಹರಿಸಬೇಕು. சிருஷ்டிகர்த்தர் மேல் என் கவனம் அதிகமாய் இருக்க வேண்டும். ಆಮೆನ್, ஆமென், ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಯಾರು ನೋಡ್ಬೇಕ್ರಿ? யாரை பார்க்கணுங்க? ಉಂಟಾಕಿನವರ ಮೇಲೆ, ಸೃಷ್ಟಿಕರ್ತನ, ಸೃಷ್ಟಿತವರ ಮೇಲೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾಸ್ಟರ್ ಬರುವಾಗ ಒಂದು ಹಳೆ ಸೂಪರ್ ಆಗಿ ಒಂದು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ಏನು ಹೇಳಿದ್ರು? ಅವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, ಆತನ ಬಾಯಿನ ಮಾತಿನಿಂದ ಈ ಲೋಕ ಉಂಟಾಯಿತು. வாயின் வார்த்தையினால் சிருஷ்டிகர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡ್ಬೇಡ್ರಿ, சிருஷ்டியை பார்க்க வேண்டாம், ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ನೋಡಿ. சிருஷ்டிகர்த்தரை பார்ப்போம். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ಲೋಕ ಏನಾಯಿತು? ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡ್ಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு இந்த உலகம் சிருஷ்டியை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ಆದ್ರೆ ಆ ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನು எல்லா படைப்புகளையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரை நோக்கி ஓடவில்லை. ಆಮೆನ್. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவங்களுக்கு தெரியல. ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಆದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ನೋಡಿ ನಾವು ಹೋಗಬೇಕು. நமக்கு தெரியும், அதனால நம்ம சிருஷ்டிகர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ. இந்த இடத்திலே ஒரு சம்பவம் அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ಸಾಮುವೇಲ್ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 51 ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ, 17வது அதிகாரம் 1லிருந்து 51 வீட்ல போய் நீங்க வாசிங்க. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ, உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் அது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. ಇಸ್ರಾಯೇಲಿಗೂ ಫಲಿಸ್ತೀನಿಗೂ ಒಂದು ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. இந்த இடத்துல இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಫಲಿಸ್ತೀನಿಂದ ಒಬ್ಬನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಉದ್ದವಾದಂತ ಒಂದು ಮನುಷ್ಯ. ஒரு பெலிஸ்தரிடத்தில் இருந்து பராக்கிரமசாலியாக ஒருவன் வருகிறான். ಆ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು ಗೋಲಿಯಾತ್. அவனுடைய பெயர் கோலியாத். ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಬಂದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಒಂದು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் என்ன செய்கிறான்? வந்து சவால் விடுகிறான். ಒಂದು ಸವಾಲಾಗ್ತಾ, ಏನ್ ಸವಾಲಾಗ್ತಾ ಇದ್ದಾನೆ? என்ன ಸವಾಲ್ செய்கிறான் அவன்? ಅವನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಜಗಳ ಆಡಬೇಕು. உங்களிடத்தில் யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு ನನ್ನ ಜಯಿಸ್ಬಿಟ್ರೆ, என்ன ஜெயிச்சிட்டா ನನ್ನ ದೇಶ ಫುಲ್ ನಿಮ್ಗೆ ಅಧೀನ, என் தேசம் ஃபுல் உனக்கு அடிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். ಒಂದು ಸವಾಲಾಗ್ತಾ ಇದೆ. அப்படிப்பட்ட ஒரு சவாலை அவன் விடுகிறான் இஸ்ரவேலருக்கு. 8ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ಗೋಲಿಯಾತ್ ಬಂದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಗೋಲಿಯಾತ್ ಬಂದು ಸವಾಲ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. கோலியாத் வந்து சவால் போடுகிறான். 8வது ಹತ್ತನೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 10வது வசனத்துல சொல்லுகிறது, ಈ ಸವಾಲನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ, இந்த சவாலை கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ಸೌಲು ಮತ್ತು ಅವರ ಸೇನೆ ಭಯಪಟ್ಟಿತು ಅಂತ ಹೇಳ್ತದೆ. சவுலும் அவருடைய சேனையும் பயத்தினால் நிறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಆಮೆನ್, ஆமென். ನೋಡಿ, ಸೌಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಪಟ್ಟದಂತ ಒಂದು ಮನುಷ್ಯ. சவுல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ಒಂದನೇ ಸಾಮುವೇಲಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 1வது சாமுவேல், ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಾಗ சவுலை அபிஷேகம் செய்யும் போது ಸಾಮುವೇಲ್ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಎಲ್ಲಿದೆ ಸೌಲು? சாமுவேல் தேடி கொண்டிருக்கிறான், சவுல் எங்க இருக்கிறான்னு சொல்லி. ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ, வேதம் சொல்லுகிறது, ಸೌಲ್ ಹೆಂಗಿದ್ದಂತೆ? ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನು ಎತ್ತರವಾಗಿದ್ದಂತ. சவுல் என்ன புரியல? ಅವನು ಉಯರಮ, சவுல் வந்து எல்லா மனுஷனை விட உயரமா இருந்தான் என்று. ಅವನು ಎತ್ತರವಾದಂತ ಮನುಷ್ಯ, அவன் உயரமான மனுஷனாய் இருந்தான். ಎತ್ತರವಾದಂತ ಮನುಷ್ಯ, உயரமான மனுஷன், ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ಅವನಿಗಿಂತ ಎತ್ತರವಾದಂತ ಮನುಷ್ಯನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಅವನು ಭಯಪಡ್ತಾನೆ. அவனை விட கொஞ்சம் பெரியவனா இருக்கிற வார்த்தை கேட்டு அவன் பயந்து போயிட்டான். ಯಾಕೆ? எதுக்கு? ಅಭಿಷೇಕ ಇತ್ತು, அபிஷேகம் இருந்துச்சு, ಏನಿತ್ತು? ஆனாலும் என்ன? ಯಾಕೆ? பயம் இருந்துச்சு. ದೇವರು ವಿರೋಧವಾಗಿ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತು? ದೇವರು ಏನಾಯ್ತು? ಅವನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಭಯ ಬಂತು. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த உடனே, அவன் தேவன் ஆவியானவர் விட்டு போன உடனே அவனுக்குள்ளாக பயம் சூழ்ந்து கொண்டது. ಆಮೆನ್, ஆமென். ಬೇರೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಒಬ್ಬನು ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನೀವು ಅಂದ್ಕೊಳ್ಳಿ, இப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ಫುಲ್ ಭಯಂಕರವಾದಂತ ಸೇನೆ ಇದೆ, ஒரு பெரிய சேனை இருக்கு உங்களுக்கு முன்பாக. ಒಬ್ಬರು ಕೂಡ ಆಗಲ್ವಾ? ஒருத்தர் கூட வரலையா? ಬಂದಿರ್ಬೋದು ತಾನೆ, வந்திருக்கலாம் இல்லைங்களா? ಅದು ಯಾರು ಬಂದಿಲ್ಲ, யாருமே வரல. ಒಂದಿನ 2 ದಿನ ಕಾಯ್ದಿಲ್ಲ ಅವರು. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 ದಿನ. ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ 40 ದಿನ சொல்லுது, 40 நாள் காத்து கொண்டு ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ಅವನು ಬಂದು 40 ದಿನ ಬಂದ್ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಯಾರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. 40 நாளும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான், ஆனா யாருமே வரல. 40 ದಿನ ನಂತರ 20 ಮತ್ತು 23ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 40 நாட்களுக்கு பிறகு 23வது வசனத்துல சொல்லுகிறது, ದಾವೀದನು ಆ ಪಾಳೆಯಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. தாவீது அந்த பாளையத்துக்கு
பாளையத்திற்கு வருகிறான். ದಾವಿದನ ಏನಲ್ಲದು ಆತನ ವಯಸ್ಸು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಲ್ಲಿ, ವಯದು அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. ಆದರೆ ಸ್ಕಾಲರ್ಸ್ ಹೇಳುವುದು ಅವನಿಗೆ 16 ಇಂದ 18 ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವರ್ಷ. ಸ್ಕಾಲರ್ சொல்றாங்க 16 ல இருந்து 18 வயசுக்குள்ளாக இருக்கலாம். ಸೋ ಇಂತ ಯವನಸ್ಥನಾಗಿರುವಂತ ದಾವಿದ, இப்படி வாலிபனா இருக்கிற இந்த தாவீது, ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರುವಂತ ದಾವಿದ, அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கிற தாவீது வருகிறான். ಪಾಳೆಯಕ್ಕೆ ಬರುವಾಗ, ಪಾಳೆಯத்திற்கு வரும்போது ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ತಕ್ಷಣ ಇವನಿಗೆ ಒಂದು ಏನು ಹೇಳ್ತದೆ, ಒಂದು ಕೋಪ ಬರುತ್ತದೆ. அந்த வார்த்தையை, கோலியாத்தின் வார்த்தை கேட்ட உடனே இவனுக்குள்ளாக கோபம் மூண்டுகிறது. ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅವನು ಹೋಗ್ತಾನೆ, ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಜಗಳ ಮಾಡಕ್ಕೆ. உடனடியாக அவன் சொல்லுகிறான், நான் சண்டை போட போறேன் ಎಲ್ಲ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಸೌಲ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ. எல்லாத்தையும் கேட்டுட்டு சவுல் கிட்ட போறாப்ல. ಸೌಲ್ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸೌಲ್ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನೇನ್ ಮಾಡ್ತೀನಿ, சவுலிடத்தில் போய் கேட்கிறார், ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಫಸ್ಟ್, நான் போய் யுத்தம் செய்யறேன் முதல்ல. ಸೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ಏ ಬೇಡ. சவுல் சொல்றான், வேண்டாம், ನೀನ್ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ, நீ சின்ன பையன், ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ, அவன் பெரிய ஆளா இருக்கிறான், ಅಷ್ಟೇ ನೀನು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ, முடியாது அப்படின்னு சொல்லும்போது ದಾವೀದ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಾಗ, நான் ஆடுகளை மேய்க்கும் போது, ಇಲ್ಲ ನಾನು ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಾಗ, ஆடுகளை மேய்க்கும் போது ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಬೇಟೆ ಮಾಡುವಂತೆ ತುಂಬಾ ಸಿಂಹಗಳು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನದು ಕರಡಿಗಳು ಬಂತು. என் ಆಡುகளை வேட்டையாட சிங்கமும் கரடிகளும் வந்தது. ಅದನ್ನ ನಡುವೆ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿದಂತ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಇದೆ, ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಆ ದೇವರು ಹಿಡ್ಕೊಂಡು ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. அவைகள் மத்தியிலே காப்பாற்றின என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் போறேன் யுத்தம் செய்ய. ಸಿಂಹದ ನಡುವೆ ನನ್ನ ಕಾಪಾಡಿದಂತ ದೇವರು, சிங்கத்தின் நடுவில் என்னை காப்பாற்றின தேவன் ಈ ಗೋಲಿಯಾತ್ ನಡುವೆ ನನ್ನ ಕಾಪಾಡ್ತಾನೆ. இந்த கோலியாத்தின் நடுவிலும் என்னை காப்பாற்றுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ನೋಡಿ, ಸೌಲ್ ಮತ್ತು ಆತನ ಸೇನೆ, பாருங்க, சவுலும் மற்றும் அவருடைய சேனைகளும், ಅವರ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿತ್ತಂದ್ರೆ ಸೃಷ್ಟಿ ಮೇಲೆ ಇತ್ತು. அவனுடைய கண்கள் சிருஷ்டியின் மேலே இருந்தது. ಗೋಲಿಯಾತ್ ಒಬ್ಬ ಸೃಷ್ಟಿ, அந்த கோலியாத் ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறான். ದಾವೀದನ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿತ್ತು, ಆ ಸೃಷ್ಟಿಯ ಮೇಲೆ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ಇತ್ತು. ஆமென். சிருஷ்டியின் மேலே தாவீது கண்கள் இல்லை, சிருஷ்டிகர் மேலே தாவீதின் கண்கள் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಭಯ ಬರುತ್ತದೆ. இந்த சிருஷ்டிகளை பார்க்கும்போது பயம் வருகிறது. ಆದರೆ ಸೃಷ್ಟಿಯ ಮೇಲೆ ಇರುವಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ನೋಡುವಾಗ ನಿಮಗೆ ಸಕಲವು ಜಯವಾಗಿ, இந்த சிருஷ்டியின் மேல் இருக்கிற சிருஷ்டிகர்த்தரை பார்க்கும்போது எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கிடைக்கும். ಆಮೆನ್, ஆமென், ஹalleluya, ஹalleluya. ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಸೌಲ್ ಹೋಗು ಅಂದ. உடனே சவுல் போ அப்படின்னு சொன்னா, ಹೋಗಿ ಮತ್ತೆ ಹೇಳಿಲ್ಲ. ಅವನು ಏನ್ ಮಾಡ್ದ, ಅವನು ಹಾಕಿರುವಂತ ಎಲ್ಲ ಕವಸವನ್ನು ಹಾಕಿ ಅವನ್ ಬಿಟ್ಟ. அவன் அந்த சவுல் என்ன பண்ணா, எல்லா போர் கச்சைகளையும் எல்லாவற்றையும் போட்டு விட்டான். ಪುಟ್ ಆನ್ ಆಲ್ ದಿ ಆರ್ಮರ್, ಅವನು ಏನ್ ಮಾಡ್ದ, ಕವಸವನ್ನು ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಡೆಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಆಗ್ತಿಲ್ಲ. அந்த கவசங்களையும் அந்த போர் சட்டைகளையும் போட்டுட்டு போனா தாவீதுனால முடியல. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಕೆಲಸ ಏನು, அவனுடைய வேலை என்ன, ಬೇರೆ ಕುರಿ ಮೇಯಿಸುವಂತ, வெறும் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ಅವನಿಗೇನ ಹೆಂಗ್ ಕತ್ತಿ ಹೆಂಗ್ ಇಡಬೇಕು, ಈಟಿ ಹೆಂಗ್ ಇಡಬೇಕು ಅವ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் கத்தி எப்படி பிடிக்கிறது, ஈட்டி எப்படி பிடிக்கிறது, எதை போட்டு ரெடி போறது அவனுக்கு தெரியல. ಅವನೆಲ್ಲ ಬಿಚ್ಚಿಬಿಟ್ಟು எல்லாவற்றையும் 40ನೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, 40வது வசனம் சொல்லுகிறது, 3 ಕಾರ್ಯ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. 3 விஷயங்களை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். ಕೋಳು, ஒரு தடி, ಒಂದು ಸ್ಲಿಂಗ್ ಏನಂತಾರೆ, ಸ್ಲಿಂಗ್, ಕವಣ, ಕವಣೆ, ஒரு கவன், ಆಮೇಲೆ 5 ಚಿಕ್ಕ ಕಳ್ಳುಗಳು, 5 கூழாங்கல், ಚಿಕ್ಕ ಕಳ್ಳು, 5 ಚಿನ್ನ ಕೂಳಾಂಗಳನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಇದು 3 ಮಾತ್ರ 41 47ನೇ ವಚನ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 41 42வது வசனம் இப்படியாக சொல்லுது, ಗೋಲಿಯಾತ್ ತಿರ್ಗಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. கோலியாத் வருகிறான். ಅವನು ಇವಾಗ ಸವಾಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் எதிர்கொண்டு சவால் செய்கிறான். ಗೋಲಿಯಾತ್ ಸವಾಲ್ ಮಾಡುವಾಗ ದಾವೀದ್ ಮುಂಚೆ ಬರುವಾಗ, கோலியாத் சவால் செய்யும்போது தாவீது முன்பாக நிற்கிறான். ಅವನು ದಾವೀದ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಗೋಲಿಯಾತ್ ಹೇಳ್ತಾನೆ, ಏನು ನಾನು ನಾಯ ನಿನಗೆ? தாவீது வந்த உடனே கோலியாத் பார்த்து சொல்றான், நான் என்ன நாயா உனக்கு? ನಾಯಿ ಹೊಡೆಯೋ ತರ ನೀನ್ ಕಲ್ಲು ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ಯಾ, ಏನ್ ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ಯಾ, ಕಡ್ಡಿಯನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ಯಾ? நாய் அடிக்கிற மாதிரி கல்லையும் கோலையும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கோலியாத் சொல்றான். ನಾನು ನೋಡಿ ಹೆಂಗಿದ್ದೀನಿ, நான் எப்படி இருக்கிறேன் பாரு, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ, என் கையில பாரு என்ன இருக்கு, ಈಟಿ ಇದೆ, ಬೇರೆ ಏನಿದೆ, ஈட்டி ಖಡ್ಗ ಇದೆ, ஈட்டி இருக்கு, ಕತ್ತಿ ಇದೆ, ஈட்டி இருக்கு, கத்தி இருக்கு, கேடகம் இருக்கு. ಆದರೆ ದಾವೀದ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಏನಿದೆ, ஆமென், ಕರ್ತನಾದ ದೇವರ தாவீது சொல்லுகிறான், உன்கிட்ட என்ன இருக்கோ ஆனா என்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். ಆಮೆನ್, ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಲ್ಲು ತಗೊಂಡ, ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொண்டான், ಅವನನ್ನು ಇದು ಮಾಡಿ ಸುಳಿಸಿ அந்த கவனில் வைத்து ಒಂದೇ ಬಿಟ್ಟ, அவன் அப்படி சுழட்டி அடிக்கிறான். ಒಂದೇ ಕಲ್ಲು ಏನಾಯ್ತು, ஒரே கல்லுல ಗೋಲಿಯಾತಿನ ಏನ್ ಹೇಳೋದು, ಆ ಕೆನ್ನೆಗೆ ಬಿತ್ತು, ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಕೆರಡೆ ಬಿದ್ದ. கோலியாத்தின் முன்னெற்றில் விழுந்த உடனே அவன் கீழே விழுந்தான். ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಏನಾಯ್ತು, ಅದೇ ಅವನ ಖಡ್ಗವನ್ನು ತೆಗೆದು, ಅವನ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು ಒಂದೇ ಅವನು ಕೊಂದಾಕ. உடனடியாக கோலியாத்தின் கத்தியே அவன் எடுத்து, வாளை எடுத்து கோலியாத்தை அவன் கொன்று போட்டான். ஆமென்,
ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ದೇವರು ಅವತ್ತು ಈ பெரிய ಸೂಚನೆಗೆ ಕೊಟ್ಟರು. ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜಯ ಕೊಟ್ರು? எப்படி கொடுத்தாருங்க? ಅವನ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿತ್ತು? அவருடைய தாவீதின் கண் எங்க இருந்துச்சு? ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ಇತ್ತು. சிருஷ்டி கர்த்தர் மேல இருந்துச்சு. ಆಮೆನ್. ஆமென். Hallelujah. ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ಇರುವಾಗ உங்கள் கண்கள் சிருஷ்டி கர்த்தர் மேல இருக்கும்போது ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಏನಲ್ಲ ಎತ್ತರವಾದಂತ ಮನುಷ್ಯ ಇರಲಿ, ಎಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಎತ್ತರವಾದಂತ ಸಮಸ್ಯೆಗಳಿರಲಿ, எப்படிப்பட்ட பெரிய மனுஷன் பெரிய பிரச்சனை இருக்கட்டும், ಅದು ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಸಮವಾಗಿ ಮಾರಲು அது உங்களுக்கு முன்பாக சமபூமியாக மாறிவிடும். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ಅವನ ಕಣ್ಣು ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ಇತ್ತು. அவனுடைய கண்கள் சிருஷ்டி கர்த்தர் மேல இருந்தது. ಸ್ವಲ್ಪ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சில வருடங்களுக்கு முன்பாக ನಿಜವಾದ ನಡೆದಂತ ಘಟನೆ, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ಒಂದು ಮನುಷ್ಯ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ஒரு மனுஷன் ஒரு கப்பலிலே பயணம் செய்து ಅವರು ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ, ಪೆಸಿಫಿಕ್ ಓಷನ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ, பசிபிக் ஓஷன் பகுதியில் அவன் போய் கொண்டிருக்கும் போது ಅವ್ರು ಹೋಗ್ತಾ ಇರುವಂತ ದೋಣಿ ಏನಾಯ್ತು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆ ಶಿಪ್ ಏನಾಯ್ತು, ಒಡೆದೋಯ್ತು. அவன் போய் கொண்டிருக்கிறதான அந்த கப்பல் உடைந்து போயிற்று. ಒಡೆದೋಗಿದ ತಕ್ಷಣ ನೀರೇನಾಯ್ತು, ಶಿಪ್ ಒಡೆ ಬರುವಂತ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. உடைந்து போன உடனே தண்ணீர் எல்லாம் அந்த கப்பலுக்குள்ளாக ನೀರು ಒಡೆ ಬರೋಗ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಜನ ಏನ್ ನೀರೊಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. தண்ணீர் எல்லாம் உள்ள வர 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 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள இருக்க ஜனங்கள்லாம் மூழ்கிட்டாங்க. ನಿಮ್ಗೆ ಆಲ್ರೆಡಿ ಗೊತ್ತು, ಈ ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಡೇಂಜರಸ್ ಓಷನ್ ಅಂದ್ರೆ ಪೆಸಿಫಿಕ್ ಓಷನ್. ஆமா, உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த பெசிபிக் ஓஷன் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆபத்தான ஒரு கடல் பகுதியா இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಆಳ ಇರುತ್ತದೆ, ಎಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಇರುತ್ತೆ ಯಾರು ಗೊತ್ತಾಗೋದು. எந்த இடத்துல ஆழம் இருக்கிறது, எங்கே ஆழம் இல்லை என்பது யாருக்கும் தெரியாது. ಅದರಿಂದನೇ ಏನ್ ಹೇಳೋದಂದ್ರೆ, ನೀವು ವರ್ಲ್ಡ್ ಹಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಯಾವ ಫ್ಲೈಟ್, ನೋ ಫ್ಲೈಟ್ ವಿಲ್ ಫ್ಲೈ ಆನ್ ಪೆಸಿಫಿಕ್ ಓಷನ್. அந்த சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது, எந்த ஃப்ளைட் அந்த பசிபிக் ஓஷனுக்கு மேல போகாது என்று சொல்லி. ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಿಂದ ಅಮೆರಿಕಾ ತುಂಬಾ ಹತ್ರನೇ, ಪೆಸಿಫಿಕ್ ಓಷನ್ ಹತ್ರ அந்த ஓஷன் மேல போகும்போது, இந்தியால இருந்து அங்க போகும்போது பக்கம் தான், ಅಮೆರಿಕಾಗ ತುಂಬಾ ಹತ್ರ, அமெரிக்காக்கு பக்கம் தான். ಆದ್ರೆ ಈ ಓಷನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಾರ್ದು, ಆ ರೂಟ್ ಕೊಡಲ್ಲ ಅವರು. ஆனா அந்த ஓஷன் பகுதியாக அவங்க போக மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ಸುತ್ತಾಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ 24 ಅವರ್ಸ್ ಆಗುತ್ತದೆ. சுற்றி கொண்டு போகிறதுனால 24 மணி நேரம் ஆகிறது. ನೋಡಿ, ಈ ಪೆಸಿಫಿಕ್ ಓಷನ್ ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಓಷನ್. இந்த பெசிபிக் ஓஷன் மிக ஆபத்தான ஒரு கடலாக இருக்கிறது. ಇವರು ಶಿಪ್ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಒಡೆದೋಯ್ತು, ನೀರು ಒಡೆ ಬಂತು, ಎಲ್ಲರೂ ಮುಳುಗಿ ಹೋದ್ರು. எல்லாரும் அது கப்பல் உடைந்ததனால மூழ்கி எல்லாரும் மூழ்கப்பட்டார்கள். ಇಮಿಡಿಯೇಟ್ ಮುಳುಗಿ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ತುಂಬಾ ರೆಸ್ಕ್ಯೂ ಟೀಮ್ ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದೆ, ಹೆಂಗಾದ್ರೂ ಕಾಪಾಡಿಸಬೇಕಂತ. காப்பாற்றுகிற வீரர்கள்லாம் வருகிறாங்க, எப்படியாவது காப்பாற்றிடலாம் சொல்லி. ತುಂಬಾ ಜನರು ಮುಳುಗಿ ಹೋದ್ರು, எல்லாரும் நிறைய பேர் மூழ்கி போயிட்டாங்க. ಅವರು ರೆಸ್ಕ್ಯೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಆಗ್ತಿಲ್ಲ. காப்பாற்றிக்கொண்டே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, முடியல. ಅವ್ರು ಹಂಗೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾರಾದ್ರೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ. யாராவது உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி கீழே போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ಒಂದೇ ಒಂದು ಮನುಷ್ಯ, ஒரே ஒரு மனுஷன். ಅವರು 3 ದಿನ ನಂತರ, 3 நாளைக்கு பிறகு ಮನುಷ್ಯ ಜೀವಂತವಾಗಿರುವುದನ್ನು ಕಂಡು அந்த மனுஷன் உயிரோடு இருப்பதை பார்த்தார்கள். ಅವರನ್ನು ಅವ್ರ ಮೇಲೆ ಎತ್ತಿದ್ರು, அவனை மேல எடுத்தாங்க. ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲಾರು ತೀರೋದ್ರಲ್ಲಪ್ಪ, ಎಲ್ಲಾರು ಮುಳುಗಿ ಹೋದ್ರು, எல்லாரும் மரித்து போயிட்டாங்களே, எல்லாரும் மூழ்கி போயிட்டாங்களே, ನೀನ್ ಮಾತ್ರ ಹೆಂಗಿದೀಯಾ, நீங்க மாத்திரம் எப்படி உயிரோடு இருக்கிறீங்க? ಅವನು ಹೇಳ್ದ, ನನ್ನ ಕೀರ್ತನೆ, ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ 23ನೇ ಕೀರ್ತನೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. அவன் சொல்லுகிறான், 23வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, ನಾನು ಮರಣದ ಅವಿಯಲ್ಲಿ ನಾನು ನಡೆದರೂ ಕೂಡ, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் ನಾನು ಭಯಪಡೇನು, பொல்லாப்புக்கு பயப்படேன், ದೇವರೇ ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದೀಯ, காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், ನನ್ನನ್ನು ನೀನು ಬಿಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದೀಯ, என்னை வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ಯೋನವನ್ನು 3 ದಿನ ನೀನು ಏನಳದು ಆ ಮೀನಿನ ಮೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದೆ, யோனாவை 3 நாள் நீர் மீனின் வயிற்றில் வைத்திருந்தீர். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಈ ಏನಳದು ಈ ಸಮುದ್ರದ ಈ ಇದೇನದು ಆಳದಲ್ಲಿ ನಾನೇನ್ ಮಾಡ್ತೀನಿ, ದೇವರೇ ನೀನೇನ್ ನೋಡ್ಬೇಕು, ನೀನೇ ನನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಕಾಪಾಡ್ಬೇಕಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬದುಕಿದೆ ಅಂದ. நான் இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் தேவனே நீரே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். ಆಮೇನ್. ಇದೇ ಆ ಮನುಷ್ಯ, இவர்தான் அந்த மனுஷன். ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಘಟನೆ, உண்மையாக நடந்த சம்பவம். ಪೆಸಿಫಿಕ್ ಓಷನ್ ಅಲ್ಲಿ ಆಳವಾಗಿರುವಂತ ಆಳದಲ್ಲಿ ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅವನ್ನ அந்த ஆபத்தான கடலில் இருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றினார். ಯಾಕೆ? எப்படிங்க? ಅವನ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿತ್ತು, அவருடைய கண்கள் எங்க இருந்துச்சு? ಆಳ ಮೇಲೆ ಎಲ್ಲಿಲ್ಲ, ஜனங்கள் மேல, ಸಮುದ್ರ ಮೇಲೆ ಇದ್ದಿಲ್ಲ, சமுத்திரத்தின் மேல இல்ல. ಅವನ ಕಣ್ಣು ದೇವರ ಮೇಲೆ, அவருடைய கண்கள் தேவன் மீது நோக்கமாய் இருந்தது. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ, ಒಂದೇ ನಾನು ಇದು ಕೇಳುವಾಗ ನನಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரே ஆச்சரியமானது. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ 1 hour 2
hours ನೀರು ಹೊರಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಮಗೆ ಏನ್ ಬರೋದಿಲ್ಲ, ஒரு 1 hour 2 hour நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டா என்னால என்ன செய்ய முடியாது, ಆಕ್ಸಿಜನ್ ಬರೋದಿಲ್ಲ, எனக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, ಆಕ್ಸಿಜನ್ ಇಲ್ಲ ಕೆಳಗಡೆ, இல்ல ஆக்சிஜன் ಆದ್ರೆ இல்ல. ನೋಡಿ 3 ದಿನ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಹೆಂಗ ಸುಂದರವಾಗಿ ஆனால் பாருங்கள் 3 நாள் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், தண்ணியில் இருந்தார். ஹல்லேலூயா. ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿರಬೇಕು. சிருஷ்டி கர்த்தர் மேல உங்க கண்ணு இருக்கட்டும். ಸೃಷ್ಟಿಯ ಮೇಲೆ ಇದ್ರೆ ನೀವು ಅಳಿತು ಹೋಗ್ತೀರಾ. சிருஷ்டியின் மீது இருந்தால் நாம் அழிந்து போவோம். ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ಇದ್ರೆ, சிருஷ்டி கர்த்தர் மேல இருக்கும் ದೇವರು ನಿಮಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, தேவன் என்ன பண்ணுவாருங்க, ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾನೆ, ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ, உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ ಸೃಷ್ಟಿಯ ಮೇಲಲ್ಲ, முதலாவதாக நான் சொன்னேன் சிருஷ்டியின் மீது அல்ல, ಸೃಷ್ಟಿಯ ಕರ್ತನ ಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ನೋಟವಿರಲಿ, சிருஷ்டி கர்த்தர் மீது என்னுடைய கவனம் இருக்கட்டும். இரண்டாவதாக focus on promise, not on the report. வாக்குறுதியின் மேல கவனமாய் இருங்கள், அறிக்கையின் மீது அல்ல, அல்லது கொண்டு வருகிற செய்தியின் மீது அல்ல. ಸಹ ಹೇಳಿಕೆಯ ಮೇಲಲ್ಲ, செய்தியின் மேல் அல்ல, அறிக்கையின் மேல் அல்ல, ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ಗಮನ ಹರಿಸಿ. வாக்தான கர்த்தரின் வாக்கு தத்தத்தின் மேல் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். ರಿಪೋರ್ಟ್ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ, ರಿಪೋರ್ಟ್ என்று சொன்னால் என்ன, ಈಗ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ, எங்கனா போய்கிட்டு இருப்போம், ಏನೋ ಒಂದು ನೋಡಿರ್ತೀವಿ, ஏதாவது பார்த்து ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವ್ರಿಗೆ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ನೋಡಿ, ಅದೇ ರಿಪೋರ್ಟ್. அதை கொண்டு வந்து நம்ம அந்த என்ன நடந்திருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கொண்டு வந்து சொல்றோம், அதான் ரிப்போர்ட், அறிக்கை. ಆಮೆನ್ ஆமென். ಆ ರಿಪೋರ್ಟ್ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಇರಬಾರದು, அந்த ரிப்போர்ட் மேல என் கண்கள் இருக்க கூடாது, ಕಣ್ಣುಗಳು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ, என்னுடைய கண்கள் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் மேல இருக்கணும். ಆಮೆನ್ ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. ಸಾರಿ, ಅರಣ್ಯಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ, வீட்டில் போய் நீங்க வாசிச்சு ಅರಣ್ಯಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ರಿಂದ ಕೆಳಗೆ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಸ್ರೇಲ್ ದೇಶದವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, ಮೋಸೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ 12 ಗೋತ್ರದಲ್ಲಿ 12 ಜನರನ್ನು ಅವರು ಆಯ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ. மோசே என்ன பண்ணுகிறார், 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு பேராக செலக்ட் பண்ணி 12 பேரை செலக்ட் பண்றாரு. 12 ಜನರನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನೇಮಿಕೆ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನ್ ಮಾಡಬೇಕು, ನೀವು ಹೋಗಿ ಅಲ್ಲಿರುವಂತ ದೇಶ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ನೀವು ನೋಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. 12 பேர் அவங்க செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்து அந்த தேசத்தில் போய் என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி வேவு பார்த்து விட்டு வர சொல்லியிருப்பார். ಇವರ ಕೆಲಸ ಬರೀ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕು, இவங்களுடைய வேலை போய் வேவு பார்த்து விட்டு வர வேண்டும். ಈ 12 ಜನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, 40 ದಿನ ಹೋದ್ರು. இந்த 12 பேர் 40 நாள் போய் வேவு பார்த்தார்கள். 40 ದಿನ ಆದ್ಮೇಲೆ ಸುಮಾರು 250 ಮೈಲ್ ಅವರು ಸುತ್ತಾಡಿದ್ರು. 40 நாள் அவங்க சுற்றி கிட்டத்தட்ட 250 மைல்கள் அவங்க சுற்றி திரிந்தாங்க. 250 ಅಂದ್ರೆ 400 ಕಿಲೋಮೀಟರ್ಗಳು. இன்னும் 250 என்று சொன்னால் 400 கிலோமீட்டர் அவங்க சுற்றி பார்த்தாங்க. 40 ದಿನ ಸುತ್ತಿ ಹಾಕಿದ್ರು. 40 நாள் ಸುற்றி பார்த்தார்கள். ಸುತ್ತಿ ಆಡಿದ ತಕ್ಷಣ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ತಿರ್ಗಾ ಅವ್ರು ಬಂದು ಇದ್ದಂತ ಜಾಗಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சுற்றி பார்த்து வேவு பார்த்து விட்டு அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்தாங்க. ಬರ್ತಾ ಇರುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ ಅವರು, வரும்போது சும்மா வரல அவங்க. ಅಲ್ಲಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಒಂದು ದ್ರಾಕ್ಷೆ ಒಂದು ಗೋಡಿಯನ್ನು ತಗೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தேசத்தில் இருந்த அந்த திராட்சை பழங்களை எல்லாம் கொண்டு வராங்க. ಆ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣು ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಅದು ಚಿಕ್ಕದಾದಂತ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಲ್ಲ, அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் சின்னதாக இல்ல, ಬಹಳ ದೊಡ್ಡದಂತ ದ್ರಾಕ್ಷಿಗಳು, மிக பெரியதான திராட்சைகளை அவங்க எடுத்து ಒಬ್ಬರಿಂದ ತೆಗೆಯಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ஒருத்தர்னால அதை எடுத்துட்டு வர முடியாது, ಇಬ್ಬರು ತಗೊಂಡು ಬರಬೇಕು, 2 பேர் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ಕಡ್ಡಿಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡಿ ತಗೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு பெரிய கோல்னால அதை கொண்டு வராங்க. ಇದು ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ, இது எதை காட்டுகிறது, ಫಲಭರಿತವಾದಂತ ಒಂದು ದೇಶ, ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடமாய் அந்த தேசம் இருக்கிறது. ಆ ದೇಶವನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಈ ದೇಶವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. அந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ಇವಾಗ ನೋಡಿ, இப்போது பாருங்க, ಫಲಭರಿತವಾದಂತ ದೇಶವನ್ನು ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இந்த செழிப்பான தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ಬಂದ ತಕ್ಷಣ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು. இவங்க வந்த உடனே அங்க அறிக்கை கொடுக்கணும். ಎಲ್ಲಾ ಜನರಿದ್ದಾರೆ, ಮೋಸೆ ಇದ್ದಾರೆ, ಆರೋನ್ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ, எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, மோசே ஆரோன் எல்லாரும் இருக்கிறாங்க. ಎಲ್ಲರ ಅವರ ನಡುವೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಹೋಗಿ ಬಂದ್ವಿ, ಚೆನ್ನಾಗಿದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಆಳು ಜೇನು ಓಡುವಂತ ದೇಶ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ ಆ ದೇಶ. நாம் போயிட்டு வந்தோம், நாங்க எல்லாம் போயிட்டு வந்தோம், எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே போல இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கிறது சொல்லி ಚೆನ್ನಾಗಿದೆ, ಫಲಭರಿತವಾಗಿದೆ, எல்லாம் செழிப்பா இருக்கிறது. ಆದರೆ ஆனா ಅಲ್ಲಿರುವಂತ ಜನ, அங்க இருக்கிறதான ஜனங்கள் ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ರಾಕ್ಷಕ ತರ ಇದ್ದಾರೆ, ராட்சசன்கள் போல
இருக்கிறாங்க, பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. ಪಟ್ಟಣ ಇಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಮನೆಯೂ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அங்க இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய வீடாக இருக்கிறது. ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸುತ್ತಲೂ ಏನ್ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಒಂದು ವಾಲ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ, ಒಂದು ವಾಲ್, ஒரு பெரிய சுவரை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, பெரிய மதில்கள் எழுப்பி நல்லா இருக்கிறாங்க. ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಹೋಗಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, அதை பார்த்தா நம்மளால போக முடியாது ಎಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ அப்படின்னு யார் சொல்றாங்க? 12 ಜನದಲ್ಲಿ 10 ಜನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த 12 பேர்ல 10 பேர் இந்த மாதிரி சொல்றாங்க. ಆದ್ರೆ ஆனா ಅಲ್ಲಿ 7 ಜನ ಇದ್ರು, அங்க 2 பேர் இருந்தாங்க. ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவங்க சொல்றாங்க, ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಜನವಾಗಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೋಟೆ ಕಟ್ಟಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, எவ்வளவு பெரிய மதில்கள் கட்டி இருந்தாலும் பரவாயில்லை, ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ನಾವು ಹೋಗಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿ நாம் அதை போய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈಗ ನೋಡಿ, ಈ 12 ಜನ ಈ ಮಾತು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ, இந்த 12 பேர் இந்த வார்த்தை கேட்ட உடனே ಅಲ್ಲಿದ್ದಂತ ಜನರಿಗೆಲ್ಲ ಭಯ ಬಂದ್ಬಿಡ್ತು. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் வந்து விட்டது. 10 ಜನ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆ ರಿಪೋರ್ಟ್, ಸರಿ ಬೇರೆ ಇರುವಂತ ರಿಪೋರ್ಟ್. அந்த 10 பேர் நெகட்டிவான ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, 7 ಜನ ಪಾಸಿಟಿವ್ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த 2 பேர் 2 பாசிಟಿவான ರಿಪೋರ್ಟ್ கொடுக்கறாங்க. ಇವಾಗ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ಈ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ಮೆಜಾರಿಟಿ ಏನ್ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಟ್ರು ಅದನ್ನ ತಗೊಂಡ್ಬಿಟ್ರು, ಅವ್ರು ಭಯ ಪಟ್ಟಿದ್ರು. அதிகம் பேர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஜனங்க பயந்து போயிட்டாங்க. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ಅಯ್ಯಯ್ಯೋ ಹೋಗಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟೇ ನಾವು ಇಲ್ಲೇ ಇರಬೇಕು, ಈ ಕಾಡಲ್ಲೇ ಇರಬೇಕು, ಇವ ಏನ್ ಇರಬೇಕು, ಈ ವಿಲ್ಡರ್ನೆಸ್ ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು ನಾವು. அவங்க பயந்து போயிட்டு, ஐயோ நம்மளால போக முடியாது, சேர முடியாது, இந்த வனாந்திரத்திலே விழுந்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. ಮಾಡಕ್ ಆಗ್ಬಿಟ್ರು, ಅವ್ರನ್ನ ಗುಣಗುಡಿಸಲ அவங்க புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் 14ನೇ ಅಧ್ಯಾಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 14வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, ಅವರು ಗುಣಗುಟ್ಟು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ತಕ್ಷಣ, அந்த அவங்க புலம்ப ஆரம்பித்த உடனே ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾಯಿಲೆ ಅವರ ಮೇಲೆ ಬಂತು. ஒரு பெரிய வியாதி, ஒரு நோய் அந்த அவங்க மேல வந்துருச்சு. ಪ್ಲೇಗ್ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾಯಿಲೆ ಬಂತು, பெரிய வாதை அவங்க மேல வந்துருச்சு. ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಜನ ಸತ್ತೋದ್ರು. அந்த 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 வாதையில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 10 ಜನನು ಸತ್ತೋದ್ರು. அந்த 10 பேரும் சேர்ந்து இறந்துட்டாங்க. 7 ಜನ ಮಾತ್ರ ಜೀವಂತವಾಗಿದ್ರು. ஆனால் இந்த 2 பேர் மாத்திரம் உயிரோடு இருந்தாங்க. ಆಮೆನ್, ஆமென். ಹೋಗಿದ 12 ಜನ, போனது 12 பேர், 10 ಜನ ಹೋದ್ರು, 10 ಜನ வந்து போயிட்டாங்க. 2 ಜನ ಮಾತ್ರ ಜೀವಂತವಾಗಿ. ஆனா 2 பேர் மட்டும் உயிரோடு இருந்தாங்க. ಯಾಕೆ? ஏன்? ಅವರ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿತ್ತು? அவங்க கண்ணு எங்க இருந்துச்சு? ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರ வாக்குத்தத்தம் செய்த தேவன் மேல இருந்தது. ஹalleluya, ஹalleluya. எகிப்து தேசದಿಂದ, எகிப்து தேசத்திலிருந்து, ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ, எகிப்து தேசத்திலிருந்து ಅವರು ಇಸ್ರೇಲ್ ಕಾನಾನ್ ಕಡೆಗೆ ಹೋಗುವಾಗ, அவங்க கானான் தேசத்தை நோக்கி போகும்போது 40 ವರ್ಷ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ 40 வருஷம் நடந்து போனாங்க. 6 ಲಕ್ಷ ಜನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು, 6 லட்சம் ஜனங்கள் ஆரம்பித்தார்கள். ಆದ್ರೆ ಹೋಗಿ ಮುಗಿಸಿದಂತ ಜನ ಎಷ್ಟು ಜನ? ஆனா போய் முடித்தவர்கள் எத்தனை பேர்? ಬರೀ 2 ಜನ, ಬರೀ 2 பேர் தான். ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬರೀ ಯೋಶುವ ಮತ್ತೆ ಕಾಲೇಬ್ யோசுவா மாத்திரம் தான். ಮೋಸೆನೂ ಹೋಗಕ್ಕಾಗಿಲ್ಲ. மோசேயினாலும் போக முடியல. ಯಾಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ? ஏன் போக முடியல? ಅವರ ಕಣ್ಣು ಏನಾಯ್ತು? உங்க கண்கள் என்ன? ರಿಪೋರ್ಟ್ ಮೇಲೆ ಇತ್ತು. ಅವರ ಕಣ್ಣು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ ಇದ್ದಿಲ್ಲ, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் மேல இருந்திಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ, இந்த காலை வேளையில உங்கள் கண்கள் வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் மேல இருக்கட்டும். ರಿಪೋರ್ಟ್ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ರಿಪೋರ್ಟ್ ಮೇಲೆ ಇಲ್ಲ. ವಾಗ್ದಾನ, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದತನು ನಂಬಿಗಸ್ತನು, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ವೇದಂ சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಜನರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸಿದನು. ಇಸ್ರೇಲ್ ಜನங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றினார். ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣ ಇದ್ರೂ ಕೂಡ ಅದು ಸ್ವಾಧೀನವಾಗಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿದನು. எத்தனையோ பெரிய பெரிய பட்டணங்களை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுத்து விட்டார். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರನ್ನು ಅವರು ನಂಬಿಕೊಂಡ್ರು. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை அவர்கள் நம்பினார்கள். ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯೋಶುವ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ವಾಕ್ಯವು ಅದು ನೆಲಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸಿದನು. யோசுவா சொல்லுகிறான், யோசுவா 21:41 யோசுவா சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் அவர் அப்படியே விடவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸಿದನು. ಎಲ್ಲಾ ವಾக்குத்தத்தத்தையும் வாக்குறுதிகளையும் ಅದೇ ಅರಣ್ಯಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. எண்ணாகமம் 19 அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது. 23:19
23:19 வசனத்துல சொல்லுகிறது, ನನ್ನ ದೇವರು ಮನುಷ್ಯನಲ್ಲ, ಅವನು ಮಾರೋದಿಕ್ಕೆ. என் தேவன் அவர் மனம் மாற மனிதன் அல்ல. ಆತನು ಹೇಳಿಯೂ ಹೇಳದೆ ಅವನು ಮಾಡದೇ ಇರ್ತಾರ, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து செய்யாமல் இருப்பாரோ, ಯಾವುದೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೋ, எதையெல்லாம் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரோ, ವಾಗ್ದಾನವೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸಲು வாக்குத்தத்தத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ನಿಜವಾದಂತ ನಡೆದ ಘಟನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಿಮಗೆ. ನಿಜமாக நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಏನು ಹೇಳೋದಕ್ಕಂದ್ರೆ ಕೊಲಂಬಿಯಾ ದೇಶದಿಂದ, கொலம்பியா தேசத்திலிருந்து ಅಮೆರಿಕ ಕಡೆಗೆ, அமெரிக்கா வழியாக ಒಂದು 4 ಜನ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ಒಂದು ತಾಯಿ, 4 பேர் பிள்ளைகளோடு கூட ஒரு தாய், ಒಂದು ಪೈಲಟ್ ಮತ್ತು ಒಂದು ಕೋ ಪೈಲಟ್, ಇವರು 4 + 3 7 ಜನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಆ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. 4 பேர் மற்றும் அந்த பைலட் ஓட்டுகிற 2 பேர் போய் கொண்டிருந்தாங்க, பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. ಚಿಕ್ಕ ಫ್ಲೈಟ್ ಇದು, ஒரு சின்ன ಫ್ಲೈಟ್ ಅದು, ಇದು ಒಂದು ಸಿಂಗಲ್ ಮೋಟರ್ ಫ್ಲೈಟ್, ஒரு சின்ன விமானம் ಇರೋದು. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಅಷ್ಟು ದುಡ್ಡು ಇದಿಲ್ಲ, ಅವರು ಸ್ವಲ್ಪ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ ದುಡ್ಡನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರು ಕೊಡ್ಕೊಂಡು ಅದ ಫ್ಲೈಟ್ கொஞ்சம் பணத்துல இந்த ஒரு சின்ன ಫ್ಲೈಟ್ல இருந்து அவங்க பயணம் செய்து ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ, போய் கொண்டிருக்கும் போது ನಡು ದಾರಿಯಲ್ಲಿ ಏನಾಯ್ತಂದ್ರೆ, ನಡು இடத்துல என்ன நடந்தது, ಆಕಾಶದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಈ ಫ್ಲೈಟ್ ಏನಾಯ್ತು, ಸ್ವಲ್ಪ ಇದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿ ಅಲ್ಲೇ ಅದು ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಯ್ತು. விமானத்திலே அவர்கள் வானத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே அது அப்படியே தீ விபத்தாகி உடைந்து போயிற்று. ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ರು, வெடிப்புண்டாகி அவங்க எல்லாரும் அங்கிருந்து கீழே விழுந்தாங்க. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೈಲಟ್ ಕೋ-ಪೈಲಟ್ ಇಬ್ರು ಸತ್ತು, அதே இடத்துல அந்த 2 விமான ஓட்டிகளும் இறந்து போய்விட்டார்கள். ಮತ್ತೆ ಆ ತಾಯಿಗೆ ತುಂಬಾ ಏಟು ಬಿತ್ತು, அந்த தாய்க்கு மிக அடி, ಅವರು ಸಾಯುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ, அவங்க இறந்து போகிற நிலையில ಆ 4 ಮಕ್ಕಳಿಗೆ, அந்த 4 பிள்ளைகள், 4 ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಮಗಳಿಗೆ 13 ವಯಸ್ಸು, அந்த 4 பேர்ல ஒரு குழந்தைக்கு 13 வயது, ಅದು 13 ವಯಸ್ಸು ಆ ಮಗಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அந்த 13 வயது பெண்ணை இந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ ನಾನು ಸಾಯ್ತೀನಿ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன், ನಾನು ನಿನ್ನ ಕಾಪಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, என்னால உன்னால காப்பாற்ற முடியாது, ಆದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡೋಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, ಅದು ದೇವರು, ஆனா உங்களை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த கர்த்தர் ದೇವರು ನೀನು ಹಿಡ್ಕೋ, அந்த கர்த்தரை பிடிச்சுக்கோ. ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, நீ என்ன பண்ணு, ನೀನೇ ನಿಮ್ಮ ತಂಗಿಗೆ ಮತ್ತೆ ನಿನ್ನ ತಮ್ಮನಿಗೆ ನೀನೇ ದಾರಿಯಾಗಿರಬೇಕು, நீதான் இந்த தங்கச்சி தம்பிக்கு வழிகாட்டுறவங்களா இருக்கணும். 13 ವಯಸ್ಸು ಮಗಳು, 13 வயது பெண், ಅವಳಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ 9 ವಯಸ್ಸು, அவளுக்கு அடுத்து 9 வயது ಮಗಳು, ಅವಳಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನೊಂದು ಮಗಳು, ಅವಳಿಗೆ 4 ವಯಸ್ಸು, அவளுக்கு அடுத்து 4 வயது, ಅವಳಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಹುಡುಗ ಒಂದು ತಮ್ಮ, ಅವನಿಗೆ ಬೇರೆ 10 ತಿಂಗಳು, பெரும் 10 மாதம் மாத்திரம் இருக்கிற குழந்தை, ವಯಸ್ಸು ಆಗಿಲ್ಲ, ஒன்னும் 1 ವಯಸ್ಸು ಕೂಡ ಆಗல. 4 ಜನರು, 4 பேர், 40 ದಿನ, 40 ನಾட்கள், 40 ದಿನ. ಏನಂದ್ರೆ ಅಮೆಜಾನ್, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಕಾಡು ಅಂದ್ರೆ ಅಮೆಜಾನ್ ಫಾರೆಸ್ಟ್, உலகத்திலேயே மிக ஆபத்தான ஒரு காடு அமேசான் காடு தான். ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಭಯಂಕರವಾದಂತ ಮೃಗಗಳಿದೆ, அங்க மிக ஆபத்தான மிருகங்கள் இருக்கிறது, ಅಪಾಯವಾದಂತ ಹಾವು ಅನಕೊಂಡ ಅಂತಾರೆ, ಅದೇ ಇಲ್ಲಿ ಅಮೆಜಾನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. அந்த ಅನಕೊಂಡ என்கிறதான அந்த அமேசான் அந்த இடத்துல தான் இருக்கு அந்த பாம்பு. ಆಮೇಲೆ ಜಾಗ್ವರ್ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ನಾವು ಕೇಳಿರ್ತೀವಿ, ಕಾರ್ ಎಲ್ಲ ಮೃಗ ಜಾಗ್ವರ್ ಅಲ್ಲಿ ಅಮೆಜಾನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಜಾಗ್ವರ್ ಎನ್கிறதான பெரும் சிறுத்தை அந்த இடத்துல தான் இருக்கிறது. ಮತ್ತೆ ಒಂದು ಸ್ಪೈಡರ್ ಇದೆ, ಒಂದು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ಸ್ಪೈಡರ್, ஒரு குறிப்பிட்ட சிலந்தி இருக்கிறது. ಆ ಸ್ಪೈಡರ್ ವಿಷವಾದಂತ ಸ್ಪೈಡರ್ ಕಚ್ಚಿದ್ರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಎಲ್ಲರೂ அந்த சிலந்தி ಕಡಿತ உடனே ಇறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ಅವರು ಅಂತ ಮೃಗಗಳು ಇರುವಂತ ಅಮೆಜಾನ್ ಕಾಡಲ್ಲಿ, அப்படிப்பட்ட கொடிய மிருகங்களுக்கு அந்த அமேசான் காட்டிலே ಒಂದು ಮಾತು, ஒரே ஒரு வார்த்தை ಅವ್ರ ತಾಯಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು, ದೇವರು ನಿನ್ನೆ ಕಾಪಾಡ್ತಾರೆ, கர்த்தர் சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தர் உங்களை அவங்க தாய் சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாங்க. ಇಟ್ಕೊಂಡು அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு 4 ಜನ, 4 பேர் 40 ದಿನ ದೇವರು 40 நாள் அவர்களை காப்பாற்றினார் கர்த்தர். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 13 ವಯಸ್ಸಿನ ಮಗಳಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ಏನು ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ಅವಳ ಕಣ್ಣು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ. அந்த 13 வயது நிறைந்த அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவள் கண்கள் கர்த்தரை மாத்திரமே நோக்கி கொண்டு. ನಿಜವಾಗ ನಡೆದಂತ ಘಟನೆ ಇದು, ನಿಜமாக நடந்தது, ಉண்மையாக நடந்தது. 2023 ಇಸ್ವಿನಲ್ಲಿ ಮೇ ತಿಂಗಳು 1ನೇ ದಿನ ನಡೆದಿದ್ದು. 2 ವರ್ಷத்துக்கு முன்னாடி, மே மாதத்துல 2 ವರ್ಷத்துக்கு முன்னாடி நடந்தது. ನೀವು ಗೂಗಲ್ ಅಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, அது கூகுள்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಫಸ್ಟ್ ನಾನು ಹೇಳಿದೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಯಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು? முதலாவதாக நான் சொன்னேன், உங்க கண்கள் யார் மேல இருக்கணும்? ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ, ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ, ಸೃಷ್ಟಿಯ ಮೇಲಲ್ಲ, ಸೃಷ್ಟಿயின் ಮೇಲಲ್ಲ, ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ ಇರಬೇಕು, ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ இருக்கணும். ಎರಡನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ, இரண்டாவதாக நான் சொன்னேன்,
ಅರಿಕೆ ಮೇಲೆ ಅಲ್ಲಲ್ಲ, அறிக்கையின் மேல் அல்ல. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿರ್ಬೇಕು? என் கண்கள் எங்க இருக்கணும்? ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. வாக்குறுதியை கொடுத்த கர்த்தர் மேல இருக்கணும். ಮೂರನೇದಾಗಿ மூன்றாவதாக ನಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿರ್ಬೇಕು? என் கண்கள் எங்க இருக்க வேண்டும்? ಬಲವನ್ನು ಕೊಡುವ ಬಲದ ಮೇಲಲ್ಲ, என்னுடைய கண்கள் பலத்தின் மேல் அல்ல, ಬಲ ನೀಡುವವನ ಮೇಲೆ ಗಮನ அந்த ಹರಿಸು. பலத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல இருக்கணும். ಆಮೆನ್. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನರ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ ಅಂದ್ರೆ, இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் எங்க இருக்கிறது? ತಮ್ಮ ಬಲದ ಮೇಲೆ ಇದೆ, தன்னுடைய பலத்தின் மேல் இருக்கிறது, ತಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರುವಂತ ಹಣದ ಮೇಲೆ ಇದೆ, தாங்கள் சம்பாதித்த பணத்தின் மேல் ಅವ್ರು இருக்கிறது. ಅನ್ಕೊಂತಾರೆ ನನ್ನ ಹತ್ರ ಇರುವಂತ ಬಲದಿಂದ ನಾನು ಜೀವಂತ ಮಾಡಬಹುದು, ಯಾರು ನಂಗೆ ಬೇಡಲ್ಲ ಅನ್ಕೊಂತಾರೆ. அவங்க நினைச்சுக்கிறாங்க என்கிட்ட இருக்கிற சம்பத்தினால பலத்தினால நான் வாழ்ந்துடுவேன், வேற யாரும் வேண்டாம்னு சொல்லி. ಆದರೆ ஆனால் ನಿಮ್ಮ ಬಲದ ಮೇಲಲ್ಲ, ಬಲವನ್ನು ನೀಡುವಂತ ದೇವರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ உங்க ಕಣ್ಣು பலத்தின் மேல் அல்ல, அந்த பலத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல இருக்கணும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಎರಡು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. பூர்வகால விருத்தாந்த என்னாகும் என்னாகும்? ரெண்டு நாளாகமம் 2 நாளாகமம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ 13வது அதிகாரம் 18வது வசனம் ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இப்படியாக சொல்லுகிறது, ಯೂದ ಗೋತ್ರ ಜನರವರು யூத கோத்திர ಜನರಿಗೆ ಅವರು ಜಯಶೀಲರಾದರು, வெற்றி சிறந்தவர்களானார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ದೇವರನ್ನು ಆತುಕೊಂಡಿದ್ದರು. ஏனென்றால் அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டிருந்தார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಓದಿ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟರು. ಭರವಸೆ ಇಟ್ಟದರಿಂದ ಏನಕೊಂಡರು? ಬಲಗೊಂಡರು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் நம்பிக்கை வைத்ததினால் அவர்கள் பலன் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ಅವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅವರ ಕಣ್ಣು ಬಂದು ಬಲದ ಮೇಲೆ ಇದ್ದಿಲ್ಲ, அவங்களுடைய கண்கள் பலத்தின் மீது வைக்கவில்லை. ಅವರ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿತ್ತು? ಬಲವನ್ನು ನೀಡುವಂತ ದೇವರ ಮೇಲೆ ಇತ್ತು. அவருடைய கண்கள் எங்கே இருந்தது? பலனை கொடுக்கிற கர்த்தர் மேல இருந்தது. 18ನೇ ಅಧ್ಯಾಯ 2 ಮತ್ತು 3 ವಚನ ಓದಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. இந்த 18வது வசனம் 2, 3 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ಯೂದಕ್ಕೂ ಒಂದು ಜಗಳ ನಡೀತಾ ಇದೆ. இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಹತ್ರ 8 ಲಕ್ಷ ಜನರು ಇದ್ದಾರೆ. அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலிடத்தில் 8 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். ಆದ್ರೆ ಯೂದರ ಹತ್ರ ಬರೀ 4 ಲಕ್ಷ ಅಷ್ಟೇ. ஆனால் யூத ஜனங்களோடு வெறும் 4 லட்சம் ஜனங்கள் மாத்திரம் தான் இருந்தாங்க. ಜನರು ಅನ್ಕೊಂಡಿದ್ರು 8 ಲಕ್ಷ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிக்கொண்டார்கள் 8 லட்சம் என்னிடத்தில் இருக்கிறது, ದೊಡ್ಡ ಸೇನೆ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ, பெரிய சேனை என்னிடத்தில் ಈ இருக்கிறது, ಸೇನೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಆ ಚಿಕ್ಕ ಸೇನೆ ಈಸಿಯಾಗಿ ನಾವು ಸೋಲಿಸಬಹುದು இந்த ಅನ್ಕೊಂಡಿದ್ರು. சேனையை வைத்து அவர்களை நாம் அவர்களை சுலபமாக ஜெயித்து விடலாம் என்று சொல்லி ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஆனால் வேதம் ಸೇನೆ சின்ன சேனை தான். ಜಯಶೀಲಿ ಆದ್ರೆ ಯಾಕೆ? ಅವರು ದೇವರನ್ನು ನಂಬಿಕೊಂಡು. ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறிய சேனை தான் வெற்றி அடைந்தார்கள், ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. 20ನೇ ಕೀರ್ತನೆ 7 ಮತ್ತು 8 ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. சங்கீதக்காரன் எப்படியாக சொல்லுகிறார்? 20வது வசனத்தில் 20வது அதிகாரத்தில் ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸೇನೆಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾರೆ. சில ರಥங்களை குறித்தும் ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಕುದುರೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾರೆ. ಕುದುರೆகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ಅವರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅವರು ಏನು ಆಗ್ತಾರೆ? ಮುರಿದು ಬೀಳುತ್ತಾರೆ. ನಾವು ನಮ್ಮ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದು ನಾವು ಹೆಂಗ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ಎತ್ತರವಾಗಿ. ஆனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ஆனால் தேவன் மீது தேவனை மேன்மை பாராட்டுகிற நாங்களோ நிமிர்ந்து நின்றோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹalleluya. 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 ಕರ್ತನನ್ನು ನಂಬುವಂತ ನಮಗೆ, கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு, ಬಲವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು ನಂಬಿರುವಂತ ನಮಗೆ, பலனை கொடுக்கிற தேவனை நம்பி இருக்கிற எனக்கு நமக்கு ನಿಜವಾದಂತ ಬಲ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. நிஜமான உண்மையான பலன் எனக்கு உங்களுக்கு ಬಲದ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ರೆ, பலத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் ಮುರಿದು ಹೋಗ್ತೀವಿ, நாம் ಮುರಿந்து விழுவோம். ஹalleluya. 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 ಸೂಪರಾದಂತ ಒಂದು ವಚನ ಯೆರೆಮೀಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அழகான வசனம் எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. ಮನೆಯಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಟೈಮ್ ಆಗಿದೆ, ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿ. நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வாசிச்சு பாருங்க. 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17வது அதிகாரத்திலே 5 ಮತ್ತು 8ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ. 5 மற்றும் 6வது ವಚನದಲ್ಲಿ 5 ರಿಂದ 8, 5, 6, 7, 8 4 ವಚನ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. 5 வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தால் 4 ವಚನದಲ್ಲಿ 4 வசனத்திலும்
வசனத்திலும் 2 ವಚನ 2 வசனம் ಶಾಪ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ವಚನ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னும் 2 வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து ಈ சொல்லப்பட்டிருக்கிறது. ಶಾಪ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ? இந்த சாபம் எப்பொழுது வருகிறது? ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನೀನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ. மனுஷன் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது. ಆದ್ರೆ 7 ಮತ್ತು 8ನೇ ವಚನ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಕರ್ತನ ಮೇಲೆ ನೀನು ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ನೀನು ಧನ್ಯರು. ஹalleluya. 6, 7 மற்றும் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஹalleluya. ಧನ್ಯನು ಮಾತ್ರವಲ್ಲ, அவங்க பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ ಅದೆಲ್ಲ ಕಡಲ್ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதெல்லாம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹalleluya, 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 ஹalleluya. ನೀವು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರಬೇಕಾದರೆ நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ಕರ್ತನನ್ನು ನಂಬಬೇಕು. கர்த்தரை மாத்திரமே ಬಲವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು. பலனை கொடுக்கிற கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ಸಮಯ ಸನ್ನಿವೇಶ ಸಂದೆ ಇದು ನ್ಯೂಸ್ உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ಏನಂದ್ರೆ ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಜನವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ 1ನೇ ತಾರೀಕು 7ನೇ ತಾರೀಕು ಪ್ರಾರಂಭಿಸಿದಂತ ಒಂದು ಕಾಟು ತೀ, ಒಂದು ವೈಲ್ಡ್ ಫೈರ್. கடந்த மாதத்துல 7ஆம் தேதி ஆரம்பித்த ஒரு காட்டுத்தீ 31ನೇ ತಾರೀಕು ತನಕ ಇತ್ತು. 31ஆம் தேதி வரைக்கும் அது நீடித்தது. ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ? எந்த தேசத்துல? ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ. ಅಮೆರಿಕಾல, ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾல. ಈ ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ ಬಗ್ಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಹಿಸ್ಟ್ರಿಗೆ ಏನದು ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದು ಗೂಗಲ್ ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾல ಗೂಗಲ್ சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಈ ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ ಸ್ಟೇಟ್ ಅದು ಒಂದು ಕರ್ನಾಟಕ ತರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಟೇಟ್. அது கர்நாடகத்தை போல ஒரு சிறிய ஸ்டேட் ஆக இருக்கிறது. ಅದು ಕಂಟ್ರಿ ಅಲ್ಲ, அது ಕಂಟ್ರಿ இல்ல, ಅದು ಯುಎಸ್ಎ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಟೇಟ್. அது ಯುಎಸ್ಎ ல இருக்கிறதான ஒரு மாவட்டமா இருக்கிறது, மாநிலமா ಆ இருக்கிறது. ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಅವರ ಎಕಾನಮಿ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ರೆ ವರ್ಲ್ಡ್ ಎಕಾನಮಿಗೆ 13% ಅವ್ರು 14% ಅವರು ಇದು ಮಾಡ್ತಾರಂತೆ. அந்த கலிபோர்னியா மாநிலம் உலகத்திலேயே 14% கொடுக்கிறதா இருக்கிறது. ವರ್ಲ್ಡ್ ಎಕಾನಮಿ 14% ಇಟ್ ಕವರ್ಸ್. அந்த பொருளாதார காரியத்திலே 14% அதிகம் நிறைந்ததை கொடுக்கிறதா இருக்கிறாங்க. ತುಂಬಾ ಏನದು ಶ್ರೀಮಂತರು ಇರುವಂತ ಒಂದು ಜಾಗ, அதிக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறதான ஒரு இடம் கலிபோர்னியா மாநிலம். நிறைய பணம் இருக்கிறது, ದೊಡ್ಡ ಬಂಗಲಾ, ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ಮನೆ ಇದೆ, பெரிய பெரிய சம்பத்து, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கிறது, ಎಲ್ಲ ಇತ್ತು. ஏதா இருந்தோம் ಅವ್ರು ಅನ್ಕೊಂಡಿದ್ರು ಏನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போல. ಇವತ್ತು ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಸಿನ್ ಸಿಟಿ ಅಂದ್ರೆ ಅದು ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ. இன்னைக்கு வேர்ல்ட்லயே பாவம் நிறைந்த இடம் சொன்னா அது கலிபோர்னியா மாநிலமா இருக்கிறது. ಈ ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಹಾಲಿವುಡ್ ಆಕ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಇರುವುದಲ್ಲಿ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாருமே எங்க இருக்கிறது? அந்த கலிபோர்னியா மாநிலத்துல. ಸಿನ್ ಸಿಟಿ ಅಂತ ಒಂದು ಸಿಟಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅದು ಎಲ್ಲಿದೆ? ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ. சின் சிட்டி என்கிறதான சிட்டி அங்கதான் இருக்குதாம். ಪಾಪ ನೆರೆಯುವಂತ ಒಂದು ನಗರ ಲಾಸ್ ವೇಗಾಸ್ ಇರುವುದಿಲ್ಲಿ ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯಾ. ಕಲಿಫೋರ್ನಿಯಾದಲ್ಲಿ இருக்கிற லாஸ் வேகாஸ். ಅವ್ರು ಅನ್ಕೊಂಡಿದ್ರು ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ, ಎಲ್ಲ ಇದೆ, ಬಲದ ಮೇಲೆ ಇದ್ರು. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க தங்கள் பலத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு நாங்க நல்லா இருக்கிறோம், எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ಚಿಕ್ಕ ಒಂದು ಬೆಂಕಿ, சிறிய ஒரு நெருப்பு ಕಾಡಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು, காட்டில் ஆரம்பித்தது. ಅಡ್ಕೊಂಡು ಏನಾಯ್ತು? அப்படியே அது பரவி ಎಷ್ಟೋ ಮನೆಗಳು ಏನಾಯ್ತು? ಸುಟ್ಟೋದು, எல்லா வீடுகளையும் சுட்டெரித்தது. ಆಮೇನ್, ಆಮೆನ್. ಅಷ್ಟು ಶ್ರೀಮಂತವಾದಂತ ಜನರ ಹಣ ಇತ್ತು, ಎಲ್ಲ ಇತ್ತು, எல்லாம் இருந்தது. ಅவ்வளவு ಐಶ್ವರ್ಯವಾನ ಜನಗಳು ಕಾಪಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಮನೆ ಹೋಯ್ತು, எல்லா வீடுகளும் ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ದಾರಿಗೆ ಬಂದ್ರು, எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಮನೆ, ஆனால் ஒரு வீடு ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟು, ಯಾಕಂದ್ರೆ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟது. ಮನುಷ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ದೇವರನ್ನು ನಂಬುವುದರಿಂದ ಸುತ್ತಲೂ ಎಲ್ಲಾ ಮನೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಆಳೋಯ್ತು, ನನ್ನ ಮನೆ ಮಾತ್ರ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். தேவன் அந்த மனுஷன் சொல்லுகிறான், சுற்றிலும் இருக்கிற எல்லா வீடுகளும் எரிக்கப்பட்டது, ஆனால் தேவனை நம்பி இருந்தேன், என் வீடு காக்கப்பட்டது என்று சொல்லி. ನೋಡಿ ಎಲ್ಲಿದೆ? ಫುಲ್ಲು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಎಲ್ಲಾ ಮನೆನೂ ಹೋಯ್ತು, எல்லா வீடுகளும் போயிட்டு இருக்கு பாருங்க. ಒಂದೇ ಒಂದು ಮನೆ, ஆனால் ஒரு வீடு மாத்திரம். ಯಾಕೆ? ஏங்க? ಯಾರ ಮೇಲೆ ಅವನ ಕಣ್ಣಿತ್ತು? யார் மேல அவங்க கண்கள் இருந்தது? ಬಲ ನೀಡುವಂತ ದೇವರು, பலனை கொடுப்பவர் அவர் மீது இருந்தது. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಬಲ ನೀಡುವಂತ ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಾಗ ದೇವರು ನಿಮಗೆ ಶಕ್ತವಾದಂತ ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. உங்களுடைய கண்கள் பலனை கொடுக்கிறவர் மீது இருக்கும்போது அவர் உங்களை ரட்சிப்பார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಈಗ ನೀವು ಹೇಳಿ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க கண்கள் எங்க இருக்க வேண்டும்? ಎಲ್ಲಿದೆ? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಫಸ್ಟ್ ನಾನು ಹೇಳಿದೆ, ಸೃಷ್ಟಿ ಮೇಲಲ್ಲ, சிருஷ்டியின் மேல் இல்ல,
ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಮೇಲೆ. சிருஷ்டி கர்த்தர் மேலே இருக்கணும். ಎರಡನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳದೆ ರಿಪೋರ್ಟ್ ಮೇಲಲ್ಲ, ಇಲ್ಲ ಸಹಲಿಕೆ ಮೇಲಲ್ಲ. இரண்டாவதாக நான் சொன்னேன், அறிக்கையின் மீது அல்ல. ಯಾರ ಮೇಲೆ? ಯಾರ ಮೇಲೆ? ವಾಗ್ದಾನ ನೀಡಿದಂತ ದೇವರ ಮೇಲೆ, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மேலே. ಮೂರನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳದೆ ಬಲದ ಮೇಲಲ್ಲ. மூன்றாவதாக நான் சொன்னேன், பலத்தின் மீது அல்ல, ಬಲ ನೀಡುವಂತ ದೇವರ பலனை ಮೇಲೆ. கொடுக்கிற கர்த்தர் மேலே. ஹalleluya, 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 ஹalleluya. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ರೆ, உங்கள் கண்கள் அப்படி இருக்கும்போது, 121ನೇ ಕೀರ್ತನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ 1ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ ನಿಮಗೆ, ಸಾರಿ 2ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ, பரலோகದಿಂದ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಬರುತ್ತದೆ. 121வது சங்கீதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். ಆಮೆನ್, ஆமென், ஹalleluya. ಆ ஆமென். ಸಹಾಯ ಬೇಕಾದ್ರೆ உதவி வேண்டும் ದೇವರನ್ನು என்றால் ನೋಡಬೇಕು. தேவனை நான் நம்ப வேண்டும். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಒಂದು ಕೀರ್ತನೆ ಓದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಮುಗಿಸೋಣ. இன்னொரு சங்கீதத்தை வாசித்து நாம் முடிப்போம். 18ನೇ ಕೀರ್ತನೆ 1 ಮತ್ತು 3ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. 18வது அதிகாரம் 1 மற்றும் 3வது வசனம் வரைக்கும் My சொல்லுகிறது, strength is God. ಆಮೆನ್, என்னுடைய ಹalleluya. பலனாகிய ನನ್ನ கர்த்தர், ನನ್ನ ಬಲವಾಗಿರುವಂತ ನನ್ನ ದೇವರು, என் பலனாகிய கர்த்தாவே. ಹalleluya, ஹalleluya. ಆತನನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. அவரையே நாம் அன்பு செய்ய வேண்டும். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ஒப்பு கொடுத்தவர்களாய் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுவே பாடுவோமா? கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, என் தேவன் நீரே. கண்களை எடுப்பேன், அல்பா ஒமேகா, என் தேவன் நீரே. கண்களை எடுப்பேன். துன்பங்கள் துன்பங்கள் சூழ்ந்தாலும், தனிமையில் நான் நடந்தாலும், அஞ்சிடேன், கர்த்தரை நோக்கிடுவேன், அவரே என் ஆதரவே. மீண்டும் சொல்லுவோமா விசுவாசத்தோடு? துன்பங்கள் என்னை சூழ்ந்தாலும், தனிமையில் நான் நடந்தாலும், அஞ்சிடேன், என் கர்த்தரையே நோக்கிடுவேன், அவரே என் ஆதரவே. கரங்களை அசைத்து சொல்லி பாடுவோம். கண்களை எடுப்பேன், என் கண்களை, எனக்கு எப்போதும் ஒத்தாசை கொடுக்கிறவரை நோக்கி நான் பார்க்க போகிறேன். கண்களை, சிருஷ்டியை அல்ல, எந்த மனுஷனை அல்ல, சிருஷ்டி கர்த்தரை. அறிக்கை அல்ல, டாக்டர் கொடுக்கிற அறிக்கை அல்ல. கண்களை ஏறெடுப்பேன், கண்களை, டாக்டர்கள் கொடுக்கிற அறிக்கை அல்ல, மனிதர்கள் சொல்லுகிற அறிக்கை அல்ல, எந்த ரிப்போர்ட்டையும் அல்ல. வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தரை நோக்கி நான் பார்க்க போகிறேன். மீண்டுமாய் கண்களை. இந்த உலகத்திலே இனி நான் என் வேலனை சார்ந்து கொள்ள போவதில்லை, என் பணத்தை சார்ந்து கொள்ள போவதில்லை, அல்பா ஒமேகாவை சார்ந்து கொள்ள போகிறேன். அல்பா ஒமேகா, என் தேவன்